ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மீடியம் சைஸில் உள்ள தக்காளியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ தக்காளியுமே சேர்த்துடலாம். தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது தக்காளி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் லைட்டாக பிரேக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியாக நீங்கள் எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு தக்காளியாக இந்த மாதிரி வெடிப்பு வரும். இந்த மாதிரி வெடிப்பு வர வர ஒன்று ஒன்றா எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. எல்லா தக்காளியுமே நல்லா வெடிப்பு வந்துருச்சு. அது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டாச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நடுவில் இருக்க கண்ணை நம்ம எடுத்து போட்டுருணும். அது யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 60 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த தக்காளி வெந்து கரைஞ்சி வரணும். அது கரையிறதுக்கே ஒரு 20 to 25 மினிட்ஸ் எடுத்துக்கும். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு தக்காளி கரைஞ்சி வந்திருக்கு. இன்னுமே அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம குக் பண்ண கரைஞ்சிடும். இப்போது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது குக் பண்ணணும். அப்போ தான் பேலன்ஸ் இருக்க பீசஸ் எல்லாமே நல்லா கரையும். பாருங்கள், மொத்தமாக இப்போ 40 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூடவே இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்த அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே தக்காளி ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 50 கிராம் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஊறுகாய் நம்ம கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த மிளகாய்த்தூளை ஆட் பண்ணோம் அப்படின்னா கருகி போயிடும். அதனால தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நார்மலாகவே புளிப்பாக இருக்கும். அது கூட நம்ம வெல்லம்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால இனிப்பும் புளிப்புமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். ரைஸில் கூட நீங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் எடுத்து சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் இது கெடாது. இது நீங்கள் ஸ்பூனில் எடுக்கும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னுமே ரொம்ப நாளைக்கு வரும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லியாச்சு. இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்க்கு வினிகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரு தடவை இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம்.